அப்பப்பப்பப்பா! எவ்வளோ மிளகா போட்டிருக்கீங்க! செம்ம காரமா இருக்கும் போல இந்த சிக்கனு. அப்படி தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா இது உப்பு கறி. இதில் காரமே இருக்காதுங்க. என்னங்க சொல்கிறீங்க? இவ்வளோ மிளகா போட்டிருக்கீங்க. இது எப்படிங்க காரம் இல்லாமல் போகும்? அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த மிளகாயில் இருக்க விதைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் நம்ம அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த மிளகாவை அதிகமாக போடுறோம். கேரளா உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக கடுகு, நல்ல ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. 2 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. நல்ல பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பூண்டை எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் இதிலோட ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சின்னதாக நல்லா கட் பண்ணி நல்ல ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு 15 மிளகாங்க. இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் சரி பச்சை மிளகாவும் சரி ரெண்டுமே விதையை நீக்கிட்டு நான் போட்டிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் சால்ட் மட்டுமே போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு ஸ்பூன் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கைக்குத்து கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இவ்வளவே தாங்க. இதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் மசாலாஸும் தேவையில்லை. ஈவன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பூண்டு போடுறோம். அந்த பூண்டோட ஃப்ளேவர் மட்டுமே போதுமானது தான். அண்ட் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நான் வாயால் சொல்ல வார்த்தை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் எட் ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸான ஃபுட். இதோட பேக்ரவுண்ட், இதோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் எப்போ இதை செய்வோம் மோஸ்ட்லி அப்படின்றதுனா, நாங்கள் ஆக்சுவலி எங்கள் ஊரில் சாத்தனூர் டேம்ன்றது ரொம்ப ஃபேமஸானது திருவண்ணாமலையில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் இந்த மாதிரி அந்த டேம் போவோம். ஸோ அப்போது வந்து இதை பிக்னிக் கட்டிட்டு போவோம். அதாவது 1 டே பிக்னிக்கு. ஸோ இதை வந்து எது கூட சாப்பிடுவோம் அப்படின்னா லெமன் ரைஸ் தாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இப்படி ஒரு டிஷ்ஷை வந்து லெமன் ரைஸோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரியாணியே வேணான்ற அளவுக்கு எங்களுக்கு தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு கறி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா நாளுமே இதை கொடுத்தா கூட சாப்பிட்லான்ற மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா காரம்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இந்த சில்லிஸ் நம்ம ஏன் இவ்வளோ சில்லிஸ் போடுறோம் அப்படின்னா, சில்லியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. அது காஞ்ச மிளகாவாக இருந்தாலும் சரி பச்சை மிளகாயில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய போடுறப்ப நமக்கு காரம் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த விதையை நம்ம வந்து நீக்கிடுறோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு டிஷ் அண்ட் ரொம்பவே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வந்து எது கூட சர்வ் பண்ணலான்றது வந்து வெரைட்டி ரைஸ் மற்றும் இதை தோசை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்வேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.